அன்பிற்குரிய ஒரு வணக்கம். கடந்த சில நாட்களாக எல்லா சேனல்லையும் ஒரு தலைப்பு செய்தியா இருக்கிறது என்ன அப்படின்னா, திருப்போணத்தை சேர்ந்த சகோதரர் அஜித் அவர்களோட படுகொலை பற்றின. இந்த படுகொலை செஞ்ச அந்த 5 காவலர்கள் நீதிமன்ற காவல் 15 நாள் நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்க சொல்லியிருக்கு. அவங்க எல்லாரும் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த வழக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பரிணாமமா போய்கிட்டே இருக்கு. இந்த இலக்கு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியல. அதை நம்ம எல்லாரும் கவனிச்சிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான திருப்பமா நேற்று நீதிமன்றம் தன்னோட மாநிலத்துல உள்ள ஒரு பிரஜையை மாநில அரசாங்கமே சொல்ற மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம முதலமைச்சர் விழிப்படைஞ்சு நேற்று உடனே அமைச்சர் பெரியவர் அனுப்பி அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு அந்த பையனுக்கு வீட்டு மணி பட்டாவும் அந்த பையனுக்கு வேலையும் 5 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கி கொடுத்துருக்கதா சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி அப்படின்னா, இன்னொன்னு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் சாரி அப்படின்னு அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாப்புல. இந்த சாரின்னு கேட்ட விஷயத்த ஊபிசிகள் எல்லா ஊபிசிகளை சேர்ந்து சாரி கேட்டுட்டாரு, எங்க முதல்வர் சாரி கேட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க முதல்வர் சாரி கேட்டுட்டாரு, ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்திட்ட போய் சாரி கேட்டுட்டாரு. அந்த ஏழ்மையான குடும்பம் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு முதலமைச்சராகவே இருக்காரு. இந்த முதலமைச்சர் இந்த ஒரு தாய்க்கு சாரி கேட்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 24 சம்பவங்கள் இது மாதிரி தொடர்ந்து நடந்திருக்கு, 24 லாக்அப் டெத் மரணங்கள் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி அவர்களே சொல்றாங்க. அப்படி பார்த்த அந்த 24 தாயார்கள்ட்டையும் இந்த முதலமைச்சர் சாரி கேட்டிருக்காரா? கடந்த 4 வருஷத்துல மட்டும் 24 சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த 4 வருஷத்துல நடந்த இந்த 24 சம்பவங்களுக்கு அந்த தாயார்கள்ட்ட போய் முதலமைச்சர் சாரி கேட்டிருக்காரா? இந்த வழக்கு முழுக்க முழுக்க மூடி மறைக்கப்பட்டது டிஎம்கே தான். இந்த வழக்கு 27ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பா அந்த அம்மா மதுரையை சேர்ந்த கீதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த தன்னோட நகையை காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன், ஒரு வாய் வார்த்தையா ஒரு திருப்போண காவல் நிலையத்துல ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த அம்மா இந்த பெட்டிஷன் சார்ந்து அன்னைக்கு நைட்டு விசாரணை நடக்குது. அந்த சகோதரரை கூட்டிட்டு போய் அஜித் சகோதரரை கூட்டிட்டு போய் அன்னைக்கு நைட்டு விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்தின ஒரு 2 மணி நேரத்துல எப்படி இதுக்குள்ள தனிப்படை காவல்துறை வந்துச்சு. தனிப்படை காவல்துறை இந்த செயின் பறிப்பு சம்பவத்துக்கு இல்ல செயின் திருடப்பட்டதா சொல்றது, அதுக்கு ஆதாரமும் இல்லை. அந்த நபர் தான் திருடினார் அப்படிங்கிற ஆதாரமும் போலீஸ்ல இல்லை, காவல்துறை இல்லை. ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கும்போது எந்த அடிப்படையில இல்ல யாரோட அழுத்தத்தின் பேர்ல தனிப்படை பிரிவு காவல்துறை அதிகாரிகள் ஒரு 5 பேர் வந்தது எப்படி முதல்ல இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க, யாரோட அழுத்தத்தின் பேர்ல வந்தாங்க? உண்மையாவே யார் அழுத்தம்? இல்ல வந்த பெரிய வேட்பனோட அழுத்தமா, வந்த அமைச்சர் பெரிய வேட்பனோட அழுத்தமா, இல்ல அந்த அம்மாவுக்கு உண்மையாவே எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த நிகிதா அம்மாவுக்கு தெரிஞ்ச தலைமைச் செயலத்துல வேலை பார்க்குற எதுவும் ஐஏஎஸ் அதிகாரிகளோட அழுத்தமா? யாரோட அழுத்தத்தினால இந்த தனிப்படை காவலர்கள் நியமிக்கப்படுறாங்க? அடுத்த 2 மணி நேரத்துல நியமிக்கப்படுறாங்க. உடனே அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த சகோதரர் கையில் எடுத்துட்டு இருக்கிற 2 கம்மா கடையில போய் வச்சு அடிச்சிருக்காங்க. தங்குமுடி மாணவர்கள் தங்குமுடி அரசு மாணவர்கள் தங்குமுடிக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் இறுதி கட்டமா தான் அந்த ஆலய கோயிலுக்குள்ள கொண்டு வச்சு அடிக்கிறாங்க. கோயிலுக்குள்ள கொண்டு வச்சு அடிக்கும் போது மக்கள் சுத்தி உள்ள ஊர் பொதுமக்கள் எல்லாமே பாத்துறாங்க, என்ன அந்த பையனை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துறாங்க. பார்க்கவும் இந்த சம்பவம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. போய்கிட்டே இருக்கு. 1 மணி நேரம் ஆகவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். ஏன்னா காவல்துறையினாலே மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். இந்த பதட்டத்தினால மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். இதையும் தாண்டி ஒரு நபர் அந்த சமையல் அறையில இருந்த ஒரு ஜன்னல் வழியா போய் இந்த சம்பவத்தை ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. இன்னைக்கு முழுக்க அந்த நபர் எடுத்த வீடியோ ஆதாரங்கள் தான் இன்னைக்கு நின்று பேசுது. ஏன்னா இந்த வழக்கு அன்னைக்கு நைட்டு பதியப்பட்டு இந்த அஜித்குமார்ங்கிற சகோதரர் இறந்துறாரு. இறக்கவும் அந்த எஃப்ஐஆர் எப்படி பதிவு பண்றாங்க அப்படின்னா, அந்த காவல்துறை இவர் நாங்க அடிக்க முற்பட்டோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கப்பியோட முயற்சி பண்ணும்போது கல்லு தடிக்க விழுந்து அதாவது வலிப்பு இறந்துட்டாரு, வலிப்பு வந்ததுனால மாரடைப்பு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இப்ப இந்த எஃப்ஐஆர் ஃபுல்லா ஒரு பொய்யான ஒரு அறிக்கை அப்படிங்கிறத காமிக்கிறது இவர் எடுத்த அந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோல தான் மொத்தமே அடங்கியிருக்கு. ஏன்னா அந்த காவலர்கள் எப்படி வேணாலும் கேஸை தசை திருப்பி இருக்கலாம். வீடியோ ஆதாரம் ஒரு முக்கியமான ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது போக அந்த நபர்கள் அந்த மக்களும் அந்த அஜித்குமார் சகோதரரை ஆட்டோவை திருப்பி தூக்கிட்டு போயிருக்காங்க. அவர் இறந்துட்டாருங்கிறது தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். போற வழியிலே அவர் இறந்துட்டாரு தெரியவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த காவல்துறை அதிகாரிகள் முழுக்க மானாமதுரை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தசை திருப்பிட்டு பொதுமக்கள் எல்லாத்தையும் 28ஆம் தேதி நைட்டு தசை திருப்பிட்டு மொத்த அந்த அஜித்குமார்ங்கிற சகோதரோட உடலை ராஜாஜி மருத்துவமனை மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பொது சொல்லுங்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனை பொது வெளிக்கு போகுது. இது வரைக்கும் முதலமைச்சர் வரல. அன்னைக்கு நைட்டும் முதலமைச்சர் வரல. 28ஆம் தேதி நைட்டும் முதலமைச்சர் என்னன்னு கேட்கல. 29ஆம் தேதி கேட்கல. இந்த பிரச்சனையை முழுக்க 29ஆம் தேதி இந்த பிரச்சனை பெருசாகுது. ஊர் மக்கள் போராட்டம் பண்றாங்க. அவர் இறந்துட்டாருங்கிற தகவல் தெரியுது. 29ஆம் தேதி ஊர் மக்கள் போராட்டம் பண்றாங்க, உடல் வாங்க மறுக்கிறாங்க. இந்த நேரத்துல டிஎம்கேல அந்த திருப்போணம் பேரூராட்சி தலைவர் சேர்மனா இருக்கிறாரு வேங்கை மாறன் அப்படின்னு. அந்த சேர்மன் அவர் தான் வேங்கை மாறன் அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த நபர். திமுகவை சேர்ந்த சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர். இவர் கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு அந்த அம்மா வீட்டுக்கு போறாரு. இவர் மட்டும் போகல, மானாமதுரை டிஎஸ்பியையும் கூட கூட்டிட்டு போறாரு, சிவகங்கை எஸ்பியையும் கூட கூட்டிட்டு போறாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து போய் அந்த தாயையும் அந்த தம்பி, அந்த சகோதரோட தம்பி, இறந்த சகோதரோட தம்பியையும் வீட்டுக்குள்ள வச்சு மிரட்டுறாங்க. எங்களை மீறி நீ வாழ முடியாது, கையெழுத்து போட்டுரு, ஒழுங்கா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டுரு,
இல்ல அப்படின்னா எங்களை மீறி வாழ முடியாது அப்படின்னு ஒரு மிரட்டல் இருக்காங்க. இவங்களுக்கு வேற என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பக்கத்துக்கு வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்துல எந்த மக்களையும் பக்கத்துல விடாம இவர் வேங்கை மாறன் வந்து தன்னோட திமுக கொடி போட்ட கார்ல டிஎஸ்பி, அந்த அம்மா, ஒரு தம்பி, அந்த பையன், இவங்க ரெண்டு பேரையும் ஏற்றிக்கிட்டு டிஎஸ்பியும் அதே கார்ல திமுக குடியேற்றின கார்ல போறாரு. ஒரு அரசு அதிகாரி டிஎம்கே குடியேற்றின கார்ல போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த கொலையை பண்ண படுகொலைக்கு காரணம் அப்ப டிஎம்கே தானா? இந்த கேள்வி தானே எல்லாருக்கும் எழுது. இதுல வந்து அண்ணன் சீமானந்தன் வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார். உலகத்தில் நடக்கிற அனைத்து தவறுகளுக்கும் வந்து வேந்தேறி போனால் அது அமெரிக்கால போய் முடியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து தவறுகளுக்கும் வேந்தேறி போனா அது வந்து திமுக கட்சியில வந்து முடியும் அப்படின்னா ஒரு அருமையான வாக்கியம் அடிக்கடி சொல்லுவாரு. இந்த வாக்கியத்தை நினைவுல வச்சுக்கோங்க. இந்த வாக்கியத்துக்கான காரணத்தை நான் இறுதியில சொல்றேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்ப இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த வழக்கம் பதியப்படுது. வழக்கு பதியப்படவும் வேங்கை மாறன் வந்து இந்த வழக்குல இருந்து விலகிறாரு. இந்த சம்பந்தப்பட்ட இதுல இருந்து தலையிடாம விலகிறாரு. ஏன் அப்படின்னா பிரச்சனை கைமீறி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திமுக சேர்ந்த எல்லாருமே பகிர்ந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் திமுக முயற்சி பண்ணுது. குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுது. முயற்சிகள் கடைசியா பலனளிக்கல அப்படிங்கிற ஒதுங்கி நின்றது. எல்லா கட்சியும் மற்ற கட்சிகள் எல்லாருமே அது போராட்டம் பண்றாங்க. முழுக்க இந்த சம்பவத்தில் இந்த நிகழ்வுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உறுதுணையா இருந்து அன்னைக்கு அந்த திமுக நபர்களோட திமுக ஆதரவாளர்களோடையும் வேங்கை மாறனோடையும் சண்டை போட்டு இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும், இந்த வழக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு முழுக்க அங்கே கள போராட்டத்தில் நின்றவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்திக் ராஜா என்ற வழக்கறிஞர் தான். அவர் அந்த இடத்துல இல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இன்னும் யாரும் அந்த வழக்கு இந்த அளவுக்கு போயிருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காது. அப்பயே பேசி முடிச்சு, அப்பயே கட்ட பஞ்சாயத்தை பேசி முடிச்சு, அந்த அம்மாவை மிரட்டி அப்பயே எழுதி போட வச்சு அதோட முடிச்சு அனுப்பியிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பண்ணது இந்த இடத்துல ஆக சிறந்த ஒரு நல்ல விஷயம். இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் பிஜேபி எல்லா கட்சியும் உள்ள வருது. உள்ள வந்து மொத்தமா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டுல எல்லா கட்சியும் இருக்குது. இப்ப இந்த காவல் அதிகாரிகளோட குடும்பத்துக்கு பத்தி வரும். ஏன் அப்படின்னா அந்த காவல் அதிகாரிகளோட குடும்பத்தை சார்ந்த நபர்கள் வந்து நேற்று போய் திருப்பூர் காவல் நிலையத்துல உட்காந்து எங்களோட கணவன்மார்களுக்கு நீதி வேணும், மேலிடத்தோட அதிக அழுத்தத்தினாலதான் எங்களோட கணவன்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு நீதி வேணும், நாங்க எல்லாரும் நடுத்தரவுல நிற்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அங்க நடத்தினாங்க. வேற யாரும் வந்துக்கல. அது அவங்க குடும்பம் சார்ந்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான். இந்த நபர்கள் வந்து போராட்டம் பண்றாங்களே, இதே நபர்கள் அவங்களுக்கு அவங்க கணவன்மார்களுக்கோ இல்ல அவங்களோட பிள்ளை ஊட்டிகளுக்கோ இல்ல அவங்களுக்கோ இவங்க கணவன்மார்கள் செஞ்ச மாதிரி அந்த தண்ணின்னு கேட்கும்போது, தாகத்துக்கு தண்ணின்னு கேட்கும்போது, அடிச்சு முடியாத ஒரு சாக கிடக்கிற நிலைமையில தாகத்துக்கு தண்ணின்னு கேட்கும்போது மிளகாப்பொடியை கலந்து கொடுத்தா இந்த நபர்கள் குடிச்சிட்டு போவாங்களா? இல்ல இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அந்த மிளகா தண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்கி குடிச்சு பார்க்கட்டும். உங்க கணவன்மார்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கா, எந்த அளவுக்கு ஒரு பொறுமையா ஒரு சைக்கோவா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. போராட்டம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து நாங்களும் அந்த மிளகா தண்ணியை குடிக்கிறோம், மிளகாப்பொடி கலந்த தண்ணி நாங்களும் குடிக்கிறோம், எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருங்க. உட்காந்து அந்த மாதிரி பண்ணுங்க. அதை விட்டு ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காரு, முழுக்க சைக்கோ கில்லர்ஸ். இதே வந்து அந்த 5 காவலர்களை வந்து நீ தூக்குறது வந்து இல்ல நீ செத்துக்கோ, செத்துக்கோ அப்படின்னு மேலதிகாரிகள் சொன்னா செத்து போயிடுவாங்களா? இல்ல நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொன்னா வேலையை விட்டு போயிடுவாங்களா? ஒரு வலிமையற்றவன் ஒருத்தவன் கிடைச்சிட்டான். இவங்க கையில அதிகாரங்கிற ஒரு வலிமை இருக்கு. ஒரு வலிமையற்றவன் ஒருத்தவன் கிடைச்சிட்டான். அவனை அடிச்சா யார் கேட்க போறான்? அவன் ஒண்ணும் தெரியாதவன். அவன் என்ன சட்டம் தெரியுமா இல்ல வேற எதுவும் தெரியுமா அவனுக்கு? அவன் அடிச்சா யார் வந்து கேட்க போறான்? அவன் முழுக்க ஒரு வலிமையற்றவன். திருப்பியும் அடிக்க மாட்டான், திருப்பியும் தாக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தானே போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த ஹாலிவுட் படங்கள்ல காமிக்கிற மாதிரி கிரைம் கில்லர்ஸ், அந்த சைக்கோ கில்லர்ஸ் வருவாங்க. அந்த சைக்கோ கில்லர்ஸ் மாதிரி முழுக்க அந்த காவல்துறை எல்லாம் செயல்பட்டுருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இந்த தண்டனை சேராது, இவங்களுக்கு மட்டும் இந்த தண்டனை கொடுக்கக்கூடாது. வேங்கை மாறன் அப்படிங்கிற அந்த சேர்மன், அந்த பேரூராட்சியோட சேர்மன், கட்ட பஞ்சாயத்து பண்ண அந்த திமுக நபர், அவர் மேலேயும் இந்த வழக்கு பதிவு பண்ணணும். போலியான ஒரு எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆர் முதல்ல அந்த போலியான எஃப்ஐஆர் பதிஞ்சு திருப்போன காவல் நிலையத்தோட ஆய்வாளர் அவர் மேலேயும் இந்த எஃப்ஐஆர், அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணணும். அது போக இந்த வழக்குகளுக்கே ஒரு மூலாதாரமா இருக்கு அந்த அம்மா நிகிதா, அந்த அம்மா மேலேயும் வழக்கு பதிவு பண்ணணும். அதை தாண்டி அவங்க யார் சொன்னாங்க, யாரோட அழுத்தத்தின் பேரில் சொன்னாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. அந்த அழுத்தம் கொடுத்த நபர் யார்? முக்கியமா அந்த நபர் தான் அந்த வழக்குல சேர்க்கணும். ஒன்னாவே அந்த நபர் தான் சேர்க்கணும். அதுதான் சரியாகவும் இருக்கும். முதல்ல ஒரு தகவல் சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த குற்றங்களா இருந்தாலும் அது பேர் தேடி போனா திமுக போய் முடியும் அப்படின்னு. உண்மையாவே இந்த வழக்கோட தன்மையும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். இப்ப சமீபமா கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு கொடுத்த தன்னோட நகையை காணோம் அப்படின்னு வழக்கு கொடுத்த அந்த நிகிதா அப்படிங்கிற பெண்மணியும் அவங்க தாயார் சிவகாமிங்கிற அம்மாவும், இவங்க 2 பேருமே 2010ஆம் ஆண்டு, அதாவது திமுகவோட ஆட்சி காலம் 2010ஆம் ஆண்டு வந்து பண மோசடி பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி மோசடி அப்படின்னா, துணை முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கம், நாங்க வந்து வேலை வாங்கி தரேன், நான் வந்து அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள்ட்ட 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த அம்மாவும் மகளும் மோசடி பண்ணியிருக்காங்க. இதுல A1 அக்யூஸ்டே வந்து அந்த சிவகாமி அப்படிங்கிற அந்த வயசான அம்மா தான். அடுத்த பிரிவுல தான் அந்த நிகிதா அப்படிங்கிறவங்க வராங்க. வழக்குல 2 பேருமே அம்மா பொண்ணு 2 பேருமே இன்க்ளூடட் தான். இப்ப நான் சொன்ன தகவல் சரியா புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு. இந்த வழக்கு இப்ப போற திசை வேற. கிணறு தோண்ட பூதங்குளம் கதையா அப்படின்னு ஒன்று சொல்லுவார், ஒரு குழம்பு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த வழக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பரிணாமத்தை அடைஞ்சிட்டே இருக்கு. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, திமுகவோட ஆணி வேறா இருக்கு அந்த அம்மா. அப்ப திமுகவை சார்ந்த நபர்கள் தான் யாரோ ஒரு ஆள் அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அது அமைச்சரா இல்ல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு நபரா, இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அந்த அழுத்தத்தை கொடுத்தாரா,
இது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இல்லை அப்படின்னா இது இன்னும் ஒரு பெரிய தொடர் கதையாத்தான். ஒரு அருமையான ஒரு பொன்மொழி ஒன்று இருக்கும். பணம் படைச்சவனுக்கு வந்து நீதி கிடைக்கும், பணம் இல்லாதவனுக்கு வந்து அந்த நீதியே பணமாத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வழக்குலையும் அவர் சரியாத்தான் பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் வந்து அந்த வழக்கோட முழுமைத்தன்மை அடையல. அதுக்குள்ளே இங்கே பணம் போய் சேருது, வீடு போய் சேருது, வீட்டு மொழி பட்டா போய் சேருது, வேலை போய் சேருது. ஏதோ பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஆறுதலா இருந்துட்டு போகும். இந்த வழக்கு வந்து இதோட முடிய போகுதா இல்லை இந்த மாதிரி வழக்கு இன்னும் தொடருமா அப்படிங்கிறது வந்து மக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. ஒரு 2026 இந்த திமுக ஆட்சியை தூக்கி எரியல அப்படின்னா இன்னும் பல வழக்குகள் இது மாதிரி நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நம்ம போராட்டங்களை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கணும். நண்பிற்குரிய மக்களே, நம் அன்பு சகோதரர் அஜித் அவர்களை புதைச்சா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாங்கத்தை 2026 தேர்தலில் நம்ம புதைச்சு அனுப்பாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நிறைய அஜித்துகள் புதைக்கப்படுவார்கள். நன்றி.